பால் ஒத்துக்காது, இல்லைன்னா பால் பிடிக்காது, பால் குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ பாலை தவிர வேற என்ன பொருட்கள்ல அதிகமாக கால்சியம் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பாலை தவிர பார்த்தோம்னா கேழ்வரகுல நிறைய கால்சியம் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 கேழ்வரகு தோசை இல்ல 1 கேழ்வரகு அடை, முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு சாப்பிட்ற அடையில நிறைய கால்சியம் இருக்கு. அதை நம்ம ரெகுலரா குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தலாம். பெரியவங்களும் கால்சியம் ரொம்ப மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க இந்த கேழ்வரகு ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். இது இல்லாம முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கலாம், முருங்கை விதை நிறைய சேர்த்துக்கலாம். இதுவும் ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அது மாதிரி சூரியகாந்தி விதைகள் எடுத்துக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இதுலலாம் நேச்சுரலாவே கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ மோர் நிறைய குடிக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம். இதுலலாம் வந்து கால்சியம் ரிச் இருக்கு. பிரண்டை எடுத்துக்கோங்க, மூட்டு வலிகள்லாம் நல்லா குணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.